ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. 6ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை ராசிக்கு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்தில் பதிகின்றது. அப்போ எதிர்பாராத சங்கடங்கள், எதிர்பாராத வில்லங்கங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சங்கடம், அதாவது உங்களை விட மிகப்பெரிய ஒரு பலவான், அதாவது மிகப்பெரிய ஒரு வசதி படைத்தவர் மூலமாக சிறு சிறு சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துல ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான், எல்லாமே தீர்ந்து விடும். அதே நேரத்தில் புதுசாக ஒரு வேலை தேடிட்ட பொழுது புதிதாக ஒரு வேலை கிடைக்கும். பெரிய கம்பெனி, ஒரு மல்டி இன்டர்நேஷனல் கம்பெனிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பெரிய கம்பெனி வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. எதிர்பாராத விதமாக சங்கடங்கள், எதிர்பாராத விதமாக பிரச்சனைகள். கேது பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதிகிறதுனால இந்த நேரத்தில் வாய் பேச்சுக்களில் ரொம்ப கவனம் தேவை. அதாவது பேச்சின் மூலமாகவே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. யாருக்கு அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு. அப்போ பேச்சுக்களை ரொம்ப கவனமா குறைச்சிக்கணும், சரிங்களா? இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரங்க அதாவது நவதானியத்தில் கொள்ளு இருக்கு இல்லைங்களா, அந்த கொள்ளை தினசரி சூப் வச்சு கொடுங்க. சூப் வச்சு நீங்க குடிச்சிங்க அப்படின்னா அதாவது பிரச்சனைகள், பேச்சின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே குறையும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் மறைவு ஸ்தானங்கள் சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சின்ன பிரச்சனை இருக்கிறப்ப கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.